experiencing the love of the Father, enjoying the art of sonship. பிதாவின் அன்பை அனுபவித்து குமாரத்துவத்தின் இதயத்தில் மகிழ்ந்து வாழ்வது. உங்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க பிதாவின் அன்பை அனுபவித்து வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்பொழுது குமாரத்துவத்தின் இதயத்துல உங்களால மகிழ்ந்து வாழ முடியும். இந்த வாழ்க்கைய ஸ்மைல் பண்ணீங்களா? அவங்கள பார்த்து. நம்ம மனிதர்களுடைய வாழ்க்கையில நன்மையை பேசவும் நன்மை செய்யவும் அழைக்கப்பட்டுள்ளோம். ஸ்பீக் குட், டூ குட். இதுதான் நம்மளுடைய ரியல் அடையாளத்துல வெளிப்பட வேண்டிய ஒரு விஷயம் சன்ஷிப்ல. உங்க மனசுல சொல்லுங்க, இல்ல பக்கத்துல யாராச்சும் இருந்தா அவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, நாம எதுக்கு இந்த பூமியில இருக்கிறோம்னா பிற மனிதர்களுடைய வாழ்க்கையில நன்மைய பேசணுமா, நல்லதை பேசவும் சொன்னீங்களா, நல்லது செய்யவும் தான் இந்த பூமியில நாங்க வாழ்றோம். நாம நல்லதை நினைக்கும் போது நல்லதை செய்யறதுக்கு எல்லாவித பரிபூரணமான ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு உங்க நிஜமான பிதா தருவாரு. சின்னதுல இருந்து ஆரம்பிங்க, சின்னதா ஆரம்பிங்க. உங்க தேசம் உங்களால ஆசீர்வதிக்கப்படணும். ஜபத்தாலையும் சரி, உங்களுடைய தான தர்மத்தாலையும் சரி. ஏன்னா நீங்க வாழ்றனாலதான் உங்க தேசத்துக்கு ஆசீர்வாதம். தேசம் நல்லா இருக்கும். நீங்க எந்த தேசத்துல வாழ்றீங்களோ உங்கள் நிமித்தம். அதே மாதிரி தேசத்துக்கு தகப்பனாவது அன்னை திரேசான்னு ஏன் சொல்றோம்? மதர் திரேசான்னு. அவங்களுடைய அன்பின் வார்த்தைகளும் அன்பின் செயற்பாடுகள். ஆமா, அன்னை திரேசா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப கிட்டத்திலையும் அவங்க போட்டோவை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். எப்படி உங்களால மட்டும் இத பண்ண முடிஞ்சிச்சு இந்த அளவுக்கு? மதர் திரேசா. அதனால நீங்க இருக்கிற பட்டணத்திலேயோ நீங்க எந்த ஒரு நபருக்கும் தாயின் தகப்பனுடைய இதயத்தை நீங்க வெளிப்படுத்தலாம். புரியுதா? இன்னைக்குரிய ஒரு கத்துக்கொள்ள விரும்புறீங்களா உங்க அப்பாவை பத்தி? அதாவது நம்ம அப்பாவை பத்தி மத்தேயு 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவா இருக்கிறார். இந்த வசனம் வாசிக்கும் போது சிலருக்கு சில மெமரி வரும். என்னென்ன மெமரி வருது இந்த வசனம் வாசிக்கும் போது? இதுக்கு முன்னாடி நீங்க என்ன கத்து கொடுத்து சொல்லியிருக்கீங்களா? யாராச்சும் உங்களுக்கு இந்த வேர்டை வச்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படி ஞாபகம் எதுவும் வருதா? இதை வச்சு நான் சொல்லுவேன், ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அப்படியே ஒருவங்க கிடையாது. இந்த வசனங்களை காட்டி சொல்லுவேன், பிதா ஒருவர் தான் பிதா. உங்களோட ஃபிசிக்கல் ஃபாதரை தவிர ஒருவர் உங்களோட ஃபாதராக இருக்க முடியாது. அவர் கோட் அறியாட்டிக்கு கோடு தான் உங்களுக்கு ஃபாதர். அதை ஹோலி ஸ்பிரிட் தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ரிவீல் பண்ணுவாருண்டு அந்த வசனங்களையும் எடுத்து காட்டுவார். அதுக்கு இதெல்லாம் தான் சொல்லி பேசுவேன். பரிசுத்தாவி உங்களுக்கு இருக்காரு, ஆனாலும் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் தேவையில்லை, ஏன்னா ஜீசஸே சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்த வசனத்தை வச்சுன்னு பேசியிருக்காங்க. அப்படி பேசினவங்க இதுக்குள்ள இருப்பீங்க, கேள்விப்பட்டவங்க இருப்பீங்க. பட் இன்றைக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதரை பற்றியது இல்லை, ஹெவன்லி ஃபாதரை பற்றி தான் நாம பார்க்க போறோம். 23:9 அவர் சொல்றாரு, இந்த பூமியில ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவா இருக்கிறார். அதுக்கு மேல சொல்றாரு, இந்த பூமியிலே என்னன்னு சொல்றாரு? 8 என்ன சொல்றாரு? 23:8 நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள்,
கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். அப்புறம் பிதா என்று அழைக்க யாரையும் சொல்லாதீங்க, உங்க பரலோக பிதா இருக்காரு. அப்புறம் கீழே நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். அந்த இடத்துல முதல்ல சொல்றாரு என்னன்னு அழைக்கப்படாதிருங்கன்னு சொல்றாரு, ரபின்னு. அந்த இடத்துல ரபி என்பதற்கு மாஸ்டர்னு இருக்கு. மாஸ்டர்னு இந்த கான்டெக்ட் அவர் சொல்லும் போது எதுல வருதுன்னா, வேத பாரகர்களும் பரிசரையும் பத்தி அவங்களுக்கு ஐயோ 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 அந்த சாப்டர்ல எழுதுறாரு. ஏன்னா இந்த பிதா, இந்த குரு, அப்புறம் என்னது போதகர், இந்த இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து மிஸ்லீட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ரோல் எல்லாம் மக்களுடைய இருதயங்கள்ல சிலர் அவங்கள நடத்துற விதத்தால அவங்களதான் வந்து பிதான்னு கூப்பிடணும், அவங்களதான் ரபின்னு கூப்பிடணும், அவங்களதான் வந்து குருன்னு கூப்பிடணும் என்ற இடத்துல மக்களுடைய இருதயத்தை திசை திருப்பியிருக்காங்க. ஆனா அப்படி திசை திருப்பினவங்க எல்லாருடைய நிலை என்னன்னா, ஐயோ. அவங்க சொல்லுறத நீங்க கேட்கும் போது மேல சொல்றாரு, அவங்க சொல்றத கேட்கலாம், ஆனா அவங்க வழிகளை பின்பற்றாம இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ உண்மையா பிதா என்ற நிலைக்கும் மாஸ்டர் என்ற நிலைக்கும் கீழே என்னன்னா டீச்சர், இன்னொரு இடத்துல லைஃப் கோச்னு இருக்கு. இந்த நிலைக்கும் உண்மையான மையம் யாருன்னா, இப்ப நான் அது உங்களுக்கு யாருன்னு சொல்றேன் அப்படின்னு ஜீசஸ் சொல்றாரு. குருனாலே நான் தான் அப்படின்னு ஜீசஸ் சொல்றாரு. மாஸ்டர்னா அது நான் தான், லைஃப் கோச்னா அது நான் தான், டீச்சர்னா அது நான் தான். இங்க பாக்குறீங்களே நீங்க, டீச்சர்னு ரபின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தங்களை போப்புன்னு சொல்றாங்க, பிஷப்னு சொல்றாங்க. இந்த பிஷப்னு போப்புன்னு சொல்லப்படுறாங்க. அந்த நிலைய தங்களை காண்பிக்கிறாங்க. அது கீழே போக்குல நான் அதை விளக்கப்படுத்துறேன் உங்களுக்கு. போப்புன்னு சிலர் தங்களை சொல்லிக் கொள்றாங்க. நான் எந்த ஒரு மதத்தையும் இருக்க போப்பை பத்தி நான் காண்பித்து உங்க இருதயத்தை கஷ்டப்படுத்த விரும்பல. ஒருவேளை நீங்க அப்படி நினைச்சிடக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, அந்த பதங்கள் இந்த அர்த்தத்தை தான் கொடுக்குது. பிதான்னு சொல்லும் போது போப், அதை நான் விளக்கப்படுத்துவேன். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஒரு மாஸ்டர், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது லைஃப் கோச், டீச்சர், இவங்க எல்லாமே உங்களுக்கு ஆதாரமா இருக்கிறாங்க. இவங்க தான் உங்களுக்கு எல்லாம் அஸ்திவாரமும் நீங்க நினைக்கிறீங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லட்டுமா, இந்த நிலைக்கு உரித்தானது நான் சொல்லுறவங்க தான். ஹெவன்லி ஃபாதர், மாஸ்டர், டீச்சர். அது சொல்றாரு இங்க ரபின்னு சொல்லப்படுறாங்கல்ல, இவங்க எல்லாருமே சீனியர். அவர் சீனியர்னா எப்படி சொல்லலாம், மேலான போதகராகிய என்னிடத்துல இருந்து வெளிப்படும் காரியங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, திரித்து பேசுறாங்க. ஆனா நீங்க குருன்னு சொல்லி ஒரு ஃபேக்கா ஒருத்தவங்களை நம்பிட்டு இருக்கீங்க, டீச்சர்னு சொல்லி ஒருத்தவங்களை ஃபேக்கா நம்பிட்டு இருக்கீங்க, போப்புன்னு சொல்லி ஒருத்தவங்களை ஃபேக்கா நம்பிட்டு இருக்கீங்க. நான் உண்மையான அப்பாவை நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். குருனா இப்படிதான் சொல்லுவாரு, இப்படிதான் வாழுவார் என்பதை காட்ட விரும்புறேன். லைஃப் கோச்னா இப்படிதான் இருப்பார் என்று காட்ட விரும்புறேன்னு சொல்லி மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் உண்டாக்குறாரு. இந்த நிலைகளால மக்கள் வழி விலகி போயிருக்காங்க. ஆனா இப்படிதான் வந்து பிதா இருப்பாப்புலையா, ஓ இப்படிதான் குருனா அப்ப இப்படிதான் இருப்பாங்க, டீச்சர்னா இப்படிதான் இருப்பாங்க, குரு டீச்சரு மாஸ்டரு. ஆனா அவர் சொல்றாரு இல்ல இல்ல, அதோட நிஜத்தை, ரியாலிட்டிய நான் உங்களுக்கு காட்ட வந்திருக்கிறேன். புரிஞ்சா? இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிதான்னு சொல்றாருல, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், ஃபாதர்னு சொல்லுவோம். இந்த பிதா என்ற இடத்துல கிரேக்க மொழியில என்ன வந்திருக்குன்னா பச்சேரா. என்னது பச்சேரா? சொல்லுங்க, பச்சேரா. இதை இன்னொரு மாதிரி சொல்லலாம்,
பாச்சேர். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, கிரீக்ல போய் ஃபாதருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பச்சேரஸ்ன்னு சொல்லுவாங்க. பச்சேரஸ். அப்ப இந்த கிரேக்க மொழியில லத்தீன்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். உதாரணத்துக்கு இந்த பச்சேரான்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்னா அப்பா இல்லனா பிதா, தகப்பன். கிட்டத்தட்ட லத்தீன் மொழியில பார்த்தா ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும். இது என்ன சொல்லுவாங்கன்னா பாச்சேர். இன்னொரு விதத்துல லத்தீன் மொழியில பப்பா, பாச்சேர் அப்படின்னு லத்தீன்ல சொல்றோம்ல. இந்த பாச்சேருக்கும் பப்பாவுக்கு என்ன டிஃபரன்ஸ், இல்லாட்டி என்ன அவங்களுடைய உணர்வின் அறிதலா இருக்குன்னா, ஒரு வழித்தோன்றலுக்கு நீங்க இந்த வசனம் எடுத்து வாசிங்களேன், மத்தேயு 3:9. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் வரிய மட்டும் வாசிங்கம்மா. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். ஒரு இனத்தை தோற்றுவித்தவருக்கு பேர் என்னதான்? பயாலஜிக்கல். இந்த இந்த இனத்துக்கு அல்லது இந்த இனம் தோன்றுவதற்கு காரணகர்த்தரா இருந்தவர் யாரா? அவரை தான் பேட்ரியாக் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேட்ரியாக் வந்து இங்க இருந்து தான் வருது. பாச்சேர். ஆபிரகாம்னாலதான் நாங்க தோன்றோம்னு சொல்றாருல, அந்த இடத்துல ஆபிரகாம் தகப்பன்னு சொல்லும் போது இந்த பதம் தான் பாவிக்கப்படுது. அதுதான் இயேசு அந்த இடத்துல சொல்றாரு, நீங்க வந்து இவங்களால தோன்றவங்க அவங்களால வந்தவங்கன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மை என்னன்னா உங்க தோற்றம், உங்க பிதாதான் உங்க தோற்றம். ஆபிரகாமே எங்கள் தகப்பன் என்று சொல்றாங்க தானே. ஆபிரகாமே எங்க தகப்பன். இயேசு சொல்றாரு அவங்க கிட்ட, யார் யாரெல்லாம் உங்க பிதா என்ற ஸ்தானத்துல உங்களை வேறு விதமா அவங்க பார்க்க வச்சிட்டாங்க, அவங்கள காண்பிச்சிட்டாங்க. ஆனா நான் உண்மையை சொல்றேன், உங்க தோற்றம் எங்கன்னா, நீங்க எந்த வித்துக்குரியவங்கன்னா இந்த பாச்சேர் உங்க நிஜமான தகப்பன். இவரை இல்லாம நீங்க மத்தவங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. தகப்பன் தகப்பன் தகப்பன்னு சொல்லி உங்க இருதயத்தை அலைய விட வேண்டாம். ஏன்னா இங்க இருந்துதான் என்ன வருது? நான் எப்போதுமே உங்களுக்கு சொல்றது, ஆதாரம் அப்பா என்று சொல்லும்போது, தாங்குபவர் அஸ்திபாரம். புரியுதா? ஆதாரம்னு சொல்லும்போது ஒன்றுடைய என்னது? தோற்றம், அதனுடைய உருவாக்கம். அப்பான்னு சொல்லும்போது அதனுடைய தோற்றம், உருவாக்கம். தாங்குபவர்னு சொல்லும்போது அதுல அர்த்தம் என்னன்னா உணவளிப்பவர், போஷிப்பவர், வழி நடத்துபவர். ஃபவுண்டேஷன் சொல்லும்போது, அஸ்திபாரம்னு சொல்லும்போது வாழ்க்கையை நிலையாய் வாழ செய்பவர். எதுல நாங்க நிலைத்திருக்க முடியும்? பாதுகாப்பா இருப்பதற்கும் என்ன ஆனாலும் தொட முடியாத பாதுகாப்பு இந்த அஸ்திபாரம். இந்த பப்பான்னு சொல்லும்போது இந்த இடத்துல இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன். இந்த பப்பால தான் இன்டிமேசி வேர்டா என்ன சொல்லுவாங்கன்னா டேடுன்னு சொல்லுவாங்க. இந்த பப்பா, இந்த டேட் இன்டிமேசியா சொன்னாலும் கொஞ்ச காலத்துல என்ன ஆகுது? இந்த வார்த்தையை தான் ஒரு அமைப்புக்கு ஒரு தலைவன்,
ஒரு மதத்துக்கு ஒரு தலைவனா ஒருத்தர் இருக்கும்போது அவங்க வந்து போப் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால போப்புன்னு சொல்லும் போது தகப்பன்னு தான் சொல்றாங்க. ஆனா ஜீசஸ் பாவிக்கும் போது இந்த வேர்டை தான் ஜீசஸ் பாவிக்கிறார். பச்சே லத்தீன்ல. இங்க பாத்தீங்களா, பச்சேரா. இதுதான் உங்களுடைய ஒரிஜினல். சொல்லுங்க, என்னுடைய இங்கதான் உங்க ஆர்ட் இருக்கணும். இங்க இருந்து மத்தது திரிக்கப்பட்டு 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 ஃபாதர் ஃபாதர் ஃபாதர், புரியுதெல்லாம் ஃபாதர். அப்ப இயேசு சொல்றாரு, இந்த பூமியில நீங்க என்ன பண்ணாதீங்க, யாரையுமே என்னன்னு சொல்லாதீங்க, ஃபாதர்னு சொல்லாதீங்க. உங்களுடைய வழித்தோன்றல், நீங்க எந்த மரபை சேர்ந்தவங்க, எந்த வித்துன்னு நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன்னு சொல்லி உங்க பிதாவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு. நம்ம பிதாவை வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல உங்களுக்கு தெரியும், கடவுள்னு சொல்லும் போது தேவனுக்கு நிறைய பேர்கள் கொடுக்கறாங்க. அதுல ஒரு மைய பேர்கள் வந்து ஒரு 7 இருக்கும். யாவே, ஜெகோவா, எல்ஷடா, எல் என்பது, இதெல்லாம் வந்து மைய பேர் ஒரு 7 இருக்கும். ஆனா அவருடைய பண்புகளையும் அவருடைய செயற்பாட்டையும் விளக்குகிறது இந்த மைய பேர்ல இருந்து 70, 100, 100க்கு அதிகமான பேர்கள் வந்து என்ன இருக்கு. இப்ப அதுல என்ன சொல்றோம், யாவே ராஃபா, இன்னொரு இடத்துல எல் கிபோர், இப்படி எல்லாம் சொல்றோம்ல. ஆனா இதெல்லாம் அவருடைய பண்புகளையும் செயற்பாடுகளையும் குறிக்குது. மனிதன் எப்படி கடவுளை பார்க்கிறானோ, அறிகிறானோ. இப்ப தான் யெகோவா ஈரே, அந்த தகப்பனுடைய ஃபங்க்ஷனல் எல்லாத்தையும் அப்பா நான் பார்த்து கொள்ளுவேன் என்பதற்கு ஆபிரகாம் அத ஒரு என்கவுண்டரா அனுபவிக்கும் போது அவர் யெகோவா ஈரே அப்படின்னு சொல்றாருல்ல. அது கடவுள் வந்து சொல்லலையே தான் யெகோவா ஈரேன்னு. அவருடைய பண்பு அவங்களை யெகோவா, அவருடைய செயல்பாடு யெகோவா ஈரையா பார்க்க வைக்குது. ஆனா இது எல்லாம் அப்படியே இருந்தாலும் இதெல்லாம் ஒரே வார்த்தைக்குள்ள கொண்டு வரணும்னா ஒரே உறவின் பதம் ஹப்பா. இயேசு இந்த பூமிக்கு வந்த போது இந்த பூமியிலே அவர் இந்த பதங்களை எல்லாம் சொல்லல. யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, தெய்வத்துவத்தின் பண்பையும் செயற்பாடுகளையும் அவர் செய்து காட்டினார். பண்பை வெளிப்படுத்தினார். யெகோவா ராஃபானா இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு செஞ்சு காட்டினார். அதுதான் அவருடைய குமாரத்துவத்தின் முழுமை. அப்பாவாய் அவர் அறிந்திருந்தபடியினால குமாரனாகிய இயேசு இந்த பூமியிலே ராஃபாவாக இருந்தார், நிசியாக இருந்தார். அப்ப நான் வந்து பிதாவின் குமாரனா இருக்கிறேன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பதங்கள் எல்லாம் அவருடைய டிஎன்ஏவா நான் இருக்கிறேன், இயேசுவை போலவே இருக்கிறேன், இயேசுவாகவே இருக்கிறேன். வேதம் சொல்லுது இல்ல, புருஷ ரத்தத்தினாலும் அல்ல, மனுஷ சித்தத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் பிறந்தவங்க தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த பூமிக்கு ராஃபா நீங்க தான், ஷம்மா நீங்க தான். ஆனா இந்த மாதிரி நீங்க ஆப்ரேட் ஆகணும்னா, முதிர்ந்த குமாரனா இயேசுவாகவே ஆப்ரேட் ஆகணும்னா அப்பாவை அறிய வேண்டும். யெகோவா ஈரேன்னு அவருடைய பண்பை ருசி பார்த்த பிறகு, அவருடைய செயற்பாடை பார்த்த பிறகு ஆபிரகாம் ஒரு சமுதாயத்துக்கு யெகோவா ஈரையாக வாழ்ந்து காட்டினார்ல, அவருக்குள்ள அந்த பண்பு செயற்பட்டுச்சு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்காக இப்படி விளக்கப்படுத்திருக்கேன், ஒரு ஆரம்பம் தான். நான் இன்னும் உங்க அப்பாவை பத்தி சொல்ல போகல. இந்த பதம் தெரிந்தால்தான் நாங்க என்ன சொல்லியிருக்காரு, இந்த போப், பப்பா, பாட்டர், இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டேன். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவா இருக்கிறார். என்ன அதுல ஜீசஸ் சொல்றான்னா, இப்ப ஆபிரகாம் சந்ததின்னு சொல்றாங்கல்ல எங்களுக்கு தகப்பன், அந்த மாதிரி பூமியில இருக்கிறவங்களை நீங்க என்ன பண்ணாதீங்க, உங்க வழித்தோன்றல் எந்த சந்ததி என்பது நீங்க யாரையோ ஒரு ஆளை கை காட்டிட்டு இருக்காதீங்க.
ஆல் யூனிவர்ஸ்ல இருக்க எல்லா மானிடர்களுக்கும் ஒரு தகப்பன் தான் இருக்காரு. அவர் தான் உங்க நிஜமான தகப்பன். அவர் தான் உங்களுக்கு உண்மையான தகப்பன். நான் ஆபிரகாம் பக்கம் இருந்து வந்தேன், நான் இவர் பக்கம் இருந்து வந்தேன் அப்படின்னு இல்ல ஆபிரகாமே என்னை பார்த்துருக்கேன், ஆபிரகாமுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றாருல ஜீசஸ். உங்க அப்பா உங்க அப்பா யாருன்னு, உங்க சர்நேம் என்ன, உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சாதான் மகனா நீங்க சரியா நடந்து கொள்ளுவீங்க. அப்பா தெரியல, இல்ல அப்பா என்ற பேர்ல யாரோ ஒருத்தவங்க உங்களா ஃபேக்கா ஒரு அப்பான்னு சொல்லி வளர்த்துட்டு இருந்தா உங்க வாழ்க்கை என்னவா இருக்கும்? அவர் ஒரு கடன்கார அப்பாவா இருந்தாருன்னா உங்க வாழ்க்கையும் கடனா தான் போகும். அவர் ஒரு குடிகாரரா இருந்தா பெரும்பாலும் உங்க வாழ்க்கை குடியாகும். அவங்க ஒரு நல்ல ஒரு கடன் வாங்காதவங்க இருந்தா நீங்களும் வாங்க மாட்டீங்க. அப்போ உங்க வாழ்க்கை எதை வச்சுதான் நிர்ணயம் பண்ணப்படுது? உங்க அப்பா யாருன்னு சொல்லி தானே. உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சாதானே உங்க வாழ்க்கை உங்களுக்கு சரியா இருக்கும். ஏசுரா, நீ என் லைஃபை பாக்குற, நான் ஒரு வாழ்க்கை வாழ்றேன் ஏன்னா எனக்கு எங்க அப்பா தெரியும். ஆனா நான் உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டா, என் அப்பா தான் உன் அப்பா, நாங்க சகோதரர்களா இருக்கிறோம். இந்த வாழ்க்கை ஒன்னாலும் வாழ முடியும். உங்க அப்பாவை நான் சொல்றேன், நம்ம அப்பா யாருன்னு உனக்கு சொல்றேன். புரியுதா? இப்ப நிறைய நேரங்கள்ல அப்படியே ஸ்டக் ஆகுறோம், செய்ய வேண்டியதை செய்யாம போறோம், செய்ய வேண்டியதுக்கு புறம்பான வேற எதையோ செய்யறோம், பயப்படுறோம். இதெல்லாம் ஏன் தெரியுமா? அந்த இடத்துல நம்ம நிஜமான அப்பா யாரு என்பது நமக்கு ஒரு அனுபவபூர்வ அறிவு இல்லையோ. யோவான் 17:3 படி இயேசு காண்பித்த விதமாக பிதாவை நாம் அந்த இடத்துல அறியாதது. இயேசு அறிந்த விதமா அறியாதனாலதான் தடுமாறுறோம். அந்த இடத்துல அவர் பெரிய ஒரு நல்ல விஷயத்த நமக்கு சொல்றாரு. உங்க நிஜமான அப்பாவை நான் காட்டுறேன். உங்க நிஜமான அப்பாவை அறியும் போதுதான் நீங்க பயத்துல இருந்து வெளியே வர முடியும். ஏன்னா உங்க அப்பா பயப்படாதவர் எதற்கும். நீங்க அச்சத்துல இருந்து வெளியே வர முடியும். உங்க அப்பா எதுக்குமே அஞ்சாதவர். தரித்திரத்துல இருந்து வெளியே வர முடியும். உங்க அப்பா எவ்வளவு செல்வாக்கு மிக்க ஐஸ்வர்யவான் என்பதை தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நீங்க சுகமா வாழ முடியும். எப்படின்னா சரீர சுகத்துல உங்க அப்பா எவ்வளவு ஜீவன் அவரிடத்துல இருக்கு என்பதை நீங்க அறியும் போது, அவருடைய ஸ்டாண்டர்டை நீங்க அறியும் போதுதான் உங்க ஸ்டாண்டர்டை நீங்க அறிய முடியும். ஆனா சில நம்முடைய ஸ்டாண்டர்ட் இயேசு காண்பித்த பிதாவுக்கு பொருந்த மாட்டேது நம்முடைய வாழ்க்கை முறையில. ஏன்னா அந்த இடத்துல நாங்க இன்னும் நம்ம நிஜமான அப்பாவை அறியாதது. பதற்றம். பிதா பதற்றம் அடைய மாட்டார். சில நேரங்கள்ல இந்த ஜேர்னில சில விஷயங்கள்லாம் ஊழிய பாதையில போகும்போது மக்கள் நம்பினவங்க செய்யற விஷயங்களை பார்க்கும்போது, மழை போல நம்பினவங்க எல்லாம் சில விஷயங்களை பண்ணுவாங்க பாருங்களேன். ஒரு பனிக்கான மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக பார்க்கும். ஒரு கவலை, ஒரு பேனிக். ஆனா அவர் சாயந்தரம் உண்டாக்குன அவருடைய பிள்ளைகள் அவர் சொன்னதுக்கு இப்படிதான் சொல்றாரு, அதுக்கு ஆப்போசிட்டா ஒன்ன பண்ணிடுறாங்க ஏதேன் தோட்டத்துல. ஆனா பிதா பேனிக் ஆகல. நான் அந்த இடத்துல பிதா பேனிக் ஆகல என்பதை அறிய தொடங்கின நாள்ல இருந்து என் அப்பா எதுக்குமே பேனிக் ஆக மாட்டாருனால பேனிக் என்பது எனக்கு கிடையாது. பிகாஸ் அப்பா அறிஞ்சனாலதான் பேனிக் என்ற விஷயத்துல ஆகாம நான் சுகப்பட்டேன். நான் சொல்றது புரியுதா? அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுள்னா, கிறிஸ்து எந்த விதமா பிதாவை அறிஞ்சிருக்காரோ அந்த விதமா அறியும் போதுதான் சூறாவளி காற்று மேல எனக்கு அதிகாரம் இருக்கு எப்படின்னு எனக்கு தெரியும்னா, எங்க அப்பா தான் அதை சிருஷ்டித்தாருன்னு தெரிய வந்தாதான், ஓ அப்ப அதெல்லாம் எனக்கு பாதத்துக்கு கீழா அப்படின்னு தெரிய வரும். ஒவ்வொரு அற்புதங்களை அடையாளங்கள்ல செய்யறதுலையும் கிறிஸ்துவுக்குள்ள ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாழ்க்கைய இருதயத்திலும் சரி வெளியிலும் சரி நிறைவாய் புளரோமாவா வாழணும்னா உங்க அப்பாட நிறைவை நானும் நீங்களும் அறியணும். அப்பதான் நம்முடைய இருதயம் அந்த நிறைவால் நிறைந்திருக்கும், உள்ளும் புறமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்பாவை அறியணும். என்ன பிரசங்கங்கள் 1008 செய்திகள் கேட்டாலும்
அது பிதாவின் இதயத்தை வெளிப்படுத்துறதா இருக்கணும். பிதாவின் இருதயத்தை வெளிப்படுத்தாத செய்திகளாக நீங்க கேட்கும் போது அந்த இடத்துல உங்களுக்கு மோட்டிவேஷனலா இருக்குமே தவிர உங்க இருதயம் அந்த இடத்துல தொடப்படாது. எதெல்லாம் உங்க இருதயம் தொடப்படுதோ தெய்வீக தருணங்களில், அதெல்லாம் உங்களுக்கு ஹார்ட் ஹீலிங்கா இருக்கு. ஹார்ட் ஹீலிங் ஃபாதர்ஸ் லவ்ல தான் நடக்கும். அதை நோக்கி தான் இப்ப நாங்க போறோம். அப்பாவின் அரவணைப்புல தான் நடக்கும். லூக்கா நேற்று நைட்டு நான் வாசிச்சுட்டு இருந்தேன். லூக்கா எத்தனையோ முறை இதை வாசிச்சிருக்கோம், எத்தனையோ முறை பேசுறோம். ஆனா அந்த உவமையில இருந்து வாசிக்க வாசிக்க ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு வெளிச்சம் வந்துகிட்டே தான் இருக்கு. லூக்கா 15ல 13ஆம் வசனத்துக்கு வாங்களேன். எனக்கு 13ல இருந்து லூக்கா 15:13ல இருந்து 20 வரைக்கும் வாசிங்க. 7 வசனம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனு அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனைக் கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். நான் இந்த 20வது வாக்கியத்தை தான் உங்களுக்கு மெயினா காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி சில வாக்கியங்களை மேல இருந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இந்த பையன் என்ன பண்ணான்? 13வது வசனத்துல தூர தேசத்துக்கு போறான், தன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் செலவழிக்கிறான், ஒரு விதமா ஜீவனம் பண்றான். ஏன் அந்த மாதிரி பண்றான்? அனாத மாதிரி நடந்து கொள்றான். பாருங்களேன், எப்படி நடந்து கொள்றான்? அனாத மாதிரி. இயேசு சொல்றாரு, உங்களுக்கு இந்த பூமியில யாரையுமே பிதான்னு சொல்லாதீங்க. உங்க நிஜமான பிதா ஒருத்தர் இருக்காரு, அவரை மட்டுமே பிதான்னு நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லுங்கன்னு சொல்றாரு. இந்த பையன் பிதாவை விட்டு, இளையகுமார் பிதாவை விட்டு போய் அந்த வசனத்தின்படி இந்த பூமியில இருக்க அநேகர்களை பிதாவா அவன் எண்ணிக்கிட்டு இருக்கான். கமான், புரியுதா? சில நாளைக்கு போய் இளையகுமாரன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு அனாத மாதிரி நடந்து கொள்றான். தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அப்பாவை விட்டு போறான். பாருங்களேன், பிசிக்கலி அப்பாவோட இருதயத்துல அவன் மகனாதான் இருக்கிறான். ஆனா இவன் பிசிக்கலி அவங்க அப்பாவை விட்டு போறான். தூர தேசத்துக்கு வீட்டை விட்டு போறான். பாருங்களேன், அப்பாதான் நம்ம வீடு. அவன் சொந்த வீட்டை விட்டு வெளியே போறான். வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீடு இல்லாதவங்களை என்ன சொல்லுவோம்? அனாதைன்னு சொல்லுவோம். அவன் அனாதை மாதிரி தான் காலத்தை கழிக்கிறான். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஏன் துன்மார்க்கமா ஜீவனம் பண்றான்? ஏன் ஆஸ்தியை அழித்து போட்டான்? அப்பா யார் என்ற அனுபவபூர்வ அறிவு இல்லாதபடியினால வேற வேற விஷயங்களை
இயேசு என்ன சொன்னார்? இந்த பூமியிலே நீங்கள் ஒருவரை உங்களுக்கு என்னன்னு சொல்லாதீங்க, பிதான்னு சொல்லாதீங்க. இவன் பூமியில இருக்க அநேகர பிதாக்களா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவனை நடத்துறதுக்கு நிறைய பிதாக்கள் அவன் லைஃப்ல வந்துட்டாங்க. பிதானா நான் என்ன சொல்றேன்? இல்லையே, பிதான ரோல் வந்த மாதிரி இல்லையே. நான் என்ன சொல்றேன்னா, பிதா என்பது அஸ்திபாரம், ஆதாரம், தாங்குபவர். இயேசு சொல்றாரு, இந்த பூமியில இருக்க யாரை பார்த்து நீங்க தான் என் அஸ்திபாரம், நீங்க தான் என்ன தாங்குறவங்க, நீங்க தான் என் ஆதாரம்னு சொல்லாதீங்க. நீங்க அவரை மாத்திரமே நீங்களே என் ஆதாரம், அஸ்திபாரம், தாங்குபவர்னு சொல்லுங்க. நான் உங்ககிட்ட இருந்து தான் வந்தேன், நீங்க தான் என்ன காப்பாற்றுபவர், நீங்க தான் என்ன போஷிக்கிற. நம்ம என்ன பண்றோம்? அந்த பிதாவை தூக்கிட்டு நம்ம இருதயத்துல யாரோ நம்ம லைஃப்ல, சிஸ்டர் உங்களை தான் நம்புறேன், பிரதர் உங்களை தான் நம்புறேன், இவரை மழை போல நான் நம்புனேன், இவர் தான் எனக்கு ஆதாரமா இருந்தார், இவர் தான் எனக்கு அஸ்திபாரமா இருந்தார், இவர் தான் என்ன பாதுகாத்தாரு. இதுதான் பிதாக்கள்னு சொல்றேன். ஒரு உருவமா நான் மாத்திரம் சொல்லல, இருதயத்தில் நிறைய பிதாக்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்காங்க. ஏன் சொல்றாரு, இந்த பூமியில இவங்களை நீங்க பிதாக்கள்னு சொல்லாதீங்க. அஸ்திபாரம், ஆதாரம், என்னது, ஃபவுண்டேஷன், சஸ்டெய்னர், சோர்ஸ்னு சொல்லாதீங்க. நாங்க தேவ மனிதர்களா இருந்தாலும் நமக்கு நிறைய பிதாக்கள் நம்ம வாழ்க்கையில இருக்காங்க. அவன் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஜீவனம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பிதாக்கள் இவனுக்கு வழிகாட்டி இருக்காங்க. அனாத மாதிரி நடக்கிறாங்க. இப்ப மகன் மாதிரி நடந்தானா, வாரிசு மாதிரி நடந்தானா எப்படி நடந்திருப்பானா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சை அடக்கம், ஆவியின் கனி ஒரு குமாரனுடைய வாழ்வியல் பண்புகளும் செயல்பாடுகளும். ஜீசஸ் உடைய ஒரு சன்ஷிப்ல நீங்க பூரணமா அடையும் போது இது உங்க வாழ்வியல் பண்புகளா வெளிப்படும், செயல்பாடுகள். ஆனா அப்பா இல்லாத அநாத மாதிரி நடக்கும் போது கோபம், எரிச்சல், களியாட்டங்கள், அங்க சொல்லியிருக்கலாம் மார்க்க பேதங்கள், பிரிவினைகள், அந்த மாதிரி நடக்க காரணம் என்னன்னா, வேற ஒண்ணு உங்களுக்கு ஆதாரமா ஆகிருக்கு, வேற ஒண்ணு உங்க அஸ்திபாரமா இருக்கு, வேறொரு விஷயம் உங்களை தாங்கிறதா இருக்கனால நீங்க அதன் வாரிசா நீங்க நடந்து கொள்ள பாக்குறீங்க. ஆனாதான் சொல்றாரு, தயவு செய்து இந்த பூமியில இருக்கிற யாரையும் அப்பான்னு சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா உங்களுடைய வாழ்வியல் முறை இதுக்கேற்றது போல போயிரும். இளையகுமாரன் வாழ்க்கை அப்படி இருக்கு இந்த இடத்துல. நான் சொல்றது புரியுதா? நிஜமா இதை கேட்கும் போது ஒரு கட்டத்துல நீங்க பிதாட அன்பை உணரணும்னு நான் விரும்புறேன். அது நடக்கும். இப்ப போதிச்சுக்கிட்டே இருக்கேன், சில இடங்கள்ல உங்களுக்கு எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். நான் என்ன சொல்றேன்னா, இயேசு சொன்னார், இந்த பூமியில நீங்க நிறைய பிதாக்களோட ஒட்டி கொண்டிருக்கீங்க, உங்க நிஜமான பிதா கிட்ட ஒட்டி கொள்ளுங்கன்னு சொல்றாரு. என்ன உங்களையும் பார்த்து இவன் என்ன காரியம் பண்ணா தெரியுமா? அவங்க அப்பாவோடு, நிஜமான அப்பாவோட ஒட்டி கொள்றதுக்கு பதிலா இங்கிலீஷ்ல இருக்கு அந்த ஒட்டி கொண்டான்னு, அவன் போய் அங்க தான் வாழ்க்கைக்கு ஒரு குடியவன் இருக்கான், ஒரு சிட்டிசன், அவனை தான் ஆதாரமா நினைச்சு, அவனை அஸ்திபாரமா நினைச்சு, அவன் தான் போஷிக்கிறவரா. நான் இந்த 3க்கு விளக்கம் சொன்னேன்ல, தாங்குபவரா, காப்பாற்றுபவரா, அவரை நினைச்சிட்டான். நினைச்சு அங்க போய் அட்டாச் ஆயிட்டான். அட்டாச் ஆனோன அந்த ஃபாதர், அவன் யார பிதான நம்பி ஒட்டி கொண்டானோ, ஆதாரம், அஸ்திபாரம், தாங்குபவரா, அங்க இருக்க சப்ளை வந்த லைஃபுக்குள்ள வருது. எந்த மாதிரி சப்ளை வருதுன்னா, அவனுக்குள்ள பண்ணி மேய்க்கிற இடத்துக்கு அவனை கொண்டு போகுது. வாரிசு, ஆனா இப்ப பண்ணி மேய்க்கிறான். ஆக்சுவலி நீங்க அப்பாக்களை, வேற அப்பாக்களை உங்க வாழ்க்கையில கொண்டிருப்பீங்கன்னா, நீங்களும் நானும் ஒருவித ஷெப்பர்டு தான். நாங்க ஒரு மேய்ப்பன்னா, ஆனா ஆடு மேய்க்க மாட்டோம், பண்ணி மேய்ப்போம். அப்பா, நிஜமான அப்பாவோடு கூடிய ஒட்டி கொள்றதுல அட்டாச்சான அனுபவம் இருந்தா மட்டும்தான் நாங்க ஆடுகளை மேய்க்க முடியும். அந்த இடத்துல பண்ணி மேய்ப்பவன் இருக்குல்ல,
அதுல என்ன வந்திருக்குன்னா அவன் பன்னிகளுக்கு மேய்ப்பனானான்னு தான் இருக்கு. இயேசு பன்னிகளை மேய்க்கிற மேய்ப்பன் இல்லை, ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனாய்ந்தார். காரணம், அவர் நான் என் பிதாவிலும் பிதா என்னிலும் நிலைத்திருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். இன்னைக்கு நீங்க யாரோட ஒட்டி கொண்டிருக்கீங்க? பார்க்க 2 பேரையுமே ஷெப்பர்டு மாதிரி தான் தெரியும். ஆனா அவங்களுடைய ஆதாரம் எங்க இருந்து வருது, அஸ்திபாரம் என்னது, தாங்கிறது எதுனா அப்பதான் உள்ள போய் பார்த்தா தெரியும். ஓகே, இவன் ஷெப்பர்ட், பட் பன்றிகளுக்கு மேய்ப்பனா இருக்கிறான், ஆடுகளுக்கு அல்ல. நம்ம லைஃப்ல மெய்ப்பர்களா இருக்கிறோம். ஓ, இவர் பிஸியா இருக்காரு, இவர் மெய்ப்பரா இருக்கிறாரு. ஆனா எதை மேய்க்கிறோம்? சரியானதை மேய்க்கணும்னா சரியான ஒரு இடத்துல நாம வந்துடணும். இந்த பூமியில இருக்கிற யாரையும் நம்ம பிதாக்கள்னு சொல்லக்கூடாது. நம்ம நிஜமான பிதா இயேசு காண்பிக்கிறார்ல, அவர்கிட்ட வந்துடணும். அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க 16ல. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டிலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். இப்ப போஷிக்கிறவர் மாறிட்டார் பாத்தீங்களா? இப்ப நான் ஒரு இடத்துல சொன்னேன், தாங்குபவர்னாலே என்னது? தாங்குபவர்னு சொல்லும் போதுதான் அதுக்குள்ள இருந்து என்ன வருது? உதவி செய்பவர், போஷிப்பவர்னு வருது. இப்ப அவன் வேறொரு தகப்பன் தாங்குறபடியினால், அவன் ஒட்டி கொண்டபடியினால், ஆதாரமா அவன் அட்டாச் ஆனபடியினால அங்கிருந்து என்ன வருதுன்னா பன்னி தவடு வருது சாப்பிடுறதுக்கு, வறட்சி, வறுமை. அது என்ன விஷயம்னா, அவன் மலை போல அந்த ஆளை நம்பிட்டு இருக்கான், பன்னி தவட்ட கூட சாப்பிட விட மாட்டேங்கிறான் தெரியுமா? அப்படிதான் அங்க இருக்கு. ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை, ஒருவனும் கொடுக்கவில்லை. ஆனா இயேசு சொல்றாரு, உங்கள் பிதா, நம்ம கிட்ட வாசிட்டேன், உங்கள் பிதா உங்கள் பிதா. உங்கள் பிதா இந்த பறவைகளை போஷிக்கிறார், உங்கள் பிதா காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்து வைக்கிறார், உங்கள் பிதா இந்த காகங்களை போஷிக்கிறார். இவன் கீழே என்ன சொல்றான்? அப்புறம் தான் புத்தி தெளிஞ்சவன சொல்லுவான், ஏன் பிதா வேலைக்காரங்களை போஷிக்கிறார் அப்படின்னு சொல்லுவான் பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்லுவான். அந்த ரெவலேஷனுக்கு அவன் வாரத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, எப்படி வாழ்றானா? இயேசு இப்படி சொல்லல, அவைகளின் பிதா உங்களை போஷிக்கிறான்னு சொல்லல, அவைகளின் பிதா உங்களை உடுத்துவிக்கிறான்னு சொல்லல. இவன் நிலை எப்படி இருக்குன்னா, பன்றிகளின் பிதா இவனை போஷிக்கிறார். பன்றி சாப்பிடுதானே சாப்பிடுறது இருக்கா? நான் சொல்றது புரியுதா? ஆனா சடுன மாறுற இடத்த பாருங்க. இப்ப பன்னி சாப்பாடு சாப்பிடணும்னா பன்னியின் பிதா யாரு? அந்த தேசத்தின் இவன் யார எஜமானா நினைச்சிருக்கானோ அவன் பன்னிய போஷிக்கிறான். பன்னிய போஷிக்கும் போது அது இவனுக்கு ஆகாரமா இருக்கணும்னு இவன் நினைக்கிறான். ஆனா அடுத்த வசனத்துல நீங்க பார்க்கும்போது அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அந்த புத்தி தெளிதல் தான் இயேசு இந்த இடத்துல சொல்றாரு. மத்தையில வாசிச்சோம், ஒருவரே உங்களுக்கு பிதாவா இருக்கிறார், அந்த பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே பிதாவா இருக்கிறார்னு பல பிதாக்களின் காரியங்கள்ல இருந்து ஒரே பிதா என்ற இடத்துக்கு இவன் வந்துட்டான். எனக்கு இது இல்ல பிதா, அது இல்ல பிதா, அது இல்ல பிதா, இதெல்லாம் இல்ல, புத்தி தெளியுது. இந்த பூமியில நான் அநேகர பிதாக்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரே ஒரு பிதா இருக்கார். இப்ப அந்த பிதாவை பற்றி அவன் அறிய ஆரம்பிக்கிறான். அவன் புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. ஒவ்வொரு நொடியும் இந்த வெளிச்சம் நமக்கு இருக்கணும். என்னன்னா, என் தகப்பன் இந்த பறவைகளை போஷிக்கிறார், என் தகப்பன் இந்த மிருகங்களை போஷிக்கிறார், என் தகப்பன் இந்த காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறார். அந்த உணர்வுல நீங்க இருப்பீங்கன்னா நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட மாட்டீங்க. ஆனா நாளைய தினத்தை குறித்து ஏன் எனக்கு கவலை இருக்கிறதுனா, அந்த இடத்துல எனக்கு வேற யாரோ ஒரு பிதா அங்க இருக்காரு. எனக்கு அவர் தான் என்ன தாங்குறவரா நினைச்சிட்டு இருக்கேன், அவர் தான் என்ன நடத்துறவரா நினைச்சிட்டு இருக்கேன். புரியுதா? நாளைய தினத்தை குறித்து கவலை வரும்போது
ஓகே, பன்றிகளின் தவட்டை நான் சாப்பிட முடியுமா என்ற எண்ணம் தான் அந்த கவலை. நிறைய நேரங்கள்ல அவன மாதிரியே நாங்க பிதாவை இயேசு அறிந்த விதமாய் அறியாத போது பன்னித்தவட்டை தான் சாப்பிட நினைக்கிறோம். நாளைக்கு பன்னித்தவிடு கிடைக்குமா எனக்குன்னு. ஆனா புத்தி தெளியும் போது தெரியுது என்னன்னா, எங்க வீட்டு வேலைக்காரனுக்கே எங்க அப்பா அள்ளி அள்ளி விருந்து வைக்கிறாரு. இந்த இயற்கைய சிருஷ்டிப்பவர் எப்படி என் பிதா அள்ளி அள்ளி அவங்களுக்கு விருந்து வைக்கிறாரு. அப்படி என்ற வெளிப்பாடு தான் உங்களை கவலையில இருந்து வெளியே கொண்டு வரும். கவலையில இருந்து வெளியே எப்படி வர முடியும்னா, அநேக பிதாக்கள் என்று சுத்தி தெரியாம ஒரே பிதா என்று உங்க இருதயத்துக்கு உங்க நிஜமான பிதாவை கொண்டு வர வேணும். சில நேரம் நீங்களே உணரணும், கவலை வரும்போதே என் மனசுல வேற யாரோ ஒருத்தர் பிதாவா இருக்காரு, அவருடைய வாரிசு மாதிரி அனாத மாதிரி நான் யோசிக்கிறேன், அனாத மாதிரி நான் பயப்படுறேன், அனாத மாதிரி சிந்திக்கிறேன், அனாத மாதிரி தற்கொலை பண்ணிக்கொள்ள நினைக்கிறேன், அனாத மாதிரி வாழ்க்கையை முடிக்க நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கணும். நான் அனாதை இல்ல, என் பிதா உயிர்ப்பிக்கிறவர், தற்கொலைக்கு இல்ல ஜீவனுக்கு ஏதுவா, என் பிதா வாழ வைப்பவர் அப்படின்னு நீங்க தான் மனதை புதிதாக்க வேணுங்க. அதை புதிதாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சமுதாயமும் வேணும். அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும். சரியான நபர்கள் உங்களுக்கு எவ்வளவு பேரை நான் அறிமுகப்படுத்தினாலும் இல்ல நான் தனியா தான் இருப்பேன்னா நிச்சயமா பன்னித்த விட தான் சாப்பிட நேரிடும். பன்னித்தவட சாப்பிடுறதுக்கும் வேலைக்காரனுக்கு எங்க அப்பா இவ்வளவு விருந்து கொடுக்கிறார் என்பது அறிதல். இந்த சமுதாயத்துல நீங்க உங்க அப்பாவை அறிஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. கடன் ஏன் வாங்குறோம்? பண்டித்தை விட தின்ன நினைக்கிறது தான் கடன் வாங்குறது. ஆமா, எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரனே எப்படி இருக்கானா, வாரிசு மாதிரி இருக்கான் என்ற அறிவு அவனுக்கு இருக்குன்னு வைங்களேன். இயேசு அப்படிதான் நமக்கு ஒரு பிதாவை காட்டினாரு. அந்த அனுபவபூர்வ அறிவு தான் என்ன கடன் இல்லா வாழ்க்கைக்குள்ள என்ன நடத்துங்க. கடன் இல்லா வாழ்க்கை எப்படி போறது? கடன் இல்லாத வாழ்க்கையை எப்படி வாழலாம்னா உங்க அப்பாவின் ஐஸ்வர்யத்தை நீங்க அறியணும். வீட்டுல வேலைக்காரனே எப்படி இருக்கான், ராஜ வாழ்க்கை வாழ்றான். நிறைய அப்பாக்கள் எங்க லைஃப்ல இருக்கனால நோய்வாய்ப்படுறோம். நோயை நம்ம வாழ்க்கையில வச்சிருக்கோம், வியாதியை வச்சிருக்கோம், என்னத்தை வச்சிருக்கோம், அனாவசிய தாட்ஸை வச்சிருக்கோம். இந்த வேதத்தை சொல்லி இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் ஆவன அதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, ஒரே பிதா கிட்ட வாங்க, உங்க மனதை கொண்டு வாங்க, இயேசு காண்பித்த அதே பிதா கிட்ட வாங்க. புத்தி தெளியணும். புத்தி தெளிதல் எப்பவோ நடக்கிறது இல்லைங்க. புத்தி தெளிதல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எப்பொழுதுமே நடக்க வேண்டிய விஷயம். புத்தி தெளிதல் நிறைய விஷயங்களுக்கு நம்ம புத்தி தெளிய வேண்டியதா இருக்கு. அப்பதான் ரட்சிக்கப்படுறோம். ரட்சிப்பு என்பது என்னது? சொட்டாரியோனா நமக்கு அந்த டைம்ல சுகம் வேணும்னா சுகம் இருக்கு, அந்த பேக்கேஜ்ல கிருபையில இருக்கு. வியாதியில சுகமாகணுமா சுகம் இருக்கு. ஆசீர்வாதம் வேணுமா ஆசீர்வாதம் இருக்கு. கையில பணம் வேணுமா அதுக்கும் ஆசீர்வாதம் இருக்கு, இருதயத்திலே இருக்கு. சொட்டாரியோ என்பது உனக்கு என்ன தேவையோ அதுல இருந்து அந்த 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 கஷ்டத்துல வந்து உன்னை ரட்சித்து புத்தி தெளிகிறது தான் ரட்சிப்பு. தேவ மனுஷனா நாம இருக்கிறோம், நமக்கு எவ்வளவு புத்தி தெளியணும் தெரியுமா? புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பன், இது ரொம்ப முக்கியம், மை ஃபாதர், என்னுடைய ஆதாரத்தினிடத்தில், என்னுடைய அஸ்திபாரத்தினிடத்தில், என்னுடைய தாங்குபவர் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் தாங்கப்படுறாங்க, அவங்கெல்லாம் பாதுகாக்கப்படுறாங்க, அவங்கெல்லாம் சுமக்கப்படுறாங்க. நான் வந்து கூலிக்காரர், எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறதும் நானும் பசியால் சாகிறேன். நான் இவ்வளவு மோசமா கேவலமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் பாரு. அவன் சொல்ற, இது என் நிலை இல்ல, என் அப்பா கிட்ட ஆதாரத்தின் மகனா இருக்க தேவையில்ல, ஆதாரத்திட வேலைக்காரனா இருக்கிறவனே ராஜ வாழ்க்கை வாழ்றானா, நான் ஆதாரத்தின் வாரிசு, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் பசியா இருக்கிறேன், நான் நோயா இருக்கிறேன், நான் வியாதியா இருக்கிறேன். என் அப்பா வீட்டுல இருக்கிறவனே வியாதினா என்னது? சுகமா இருக்கான். என் அப்பா வீட்டுல இருக்கிறவனே தரித்திரனா என்ன? செழிப்பா இருக்கான். என் அப்பா வீட்டுல இருக்கிறவனே நான் இங்க தற்கொலையில இருக்கிறேன், அவன் வாழணும்னு விரும்புறான். நான் எங்க அப்பா வீட்டுக்கு வெளியே இருந்து இப்படி யோசிக்கிறேன், அப்பா வீட்டுல இருக்கிறேன், வாழுறான், நல்லா இருக்கிறான், சுகபோகமா இருக்கிறான், புஷ்டியும் கொழுப்புமா இருக்கிறான், நான் என்ற வாழ்க்கை வாழ்றேன்.
வெல்கம் டு ஹோம், ஃபைண்ட் யுவர் ஹோம். உங்க வீட்டை கண்டுபிடிங்க, உங்க வீட்டுக்கு நேரா போங்க. உங்க வீடு யாரு? உங்க அப்பா. என் பிதாவின் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அப்பா வீட்டுக்கு வாங்க. நீங்க இந்த கேட்கிற நீங்க முத சில நேரம் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபாதர்ஸ் ஆட்ட இந்த செய்தி கேட்கலாம். ஆனா நீங்க எல்லாம் இதுல ஜேர்னி பண்றவங்க தான். ஆனா இன்னும் அப்பாவை நாம இயேசு அறிந்த விதமாய் நிகராய் அறியணும். அதுக்குதான் நமக்கு ஞானத்தின் ஆவியினாலும் உணர்வின் ஆவியினாலும் நாம் நடத்துவிக்கப்பட்டு, எபேசியர்ல ஜெபம், பிரகாசம் உள்ள மனக்கண் வேணும். புத்தி தெளிவது என்பது பிரகாசம் உள்ள மனக்கண் உண்டாகிறது. சொல்லுங்க, நிறைய இடங்கள்ல எனக்கு புத்தி தெளியணும்பா, நானும் சாகிறேன், வாரிசு, நான் சாகிறேன். இந்த சாகிறதுக்கு உங்ககிட்ட பிரச்சனை இல்லை. நான் இருக்கிற இடம் வேறொரு அப்பா கிட்ட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் ஆதாரமா நினைச்சு ஒட்டி கொண்டு இருக்கிறேன். உங்ககிட்ட நான் ஒட்டி கொள்ள விரும்புறேன். 2026 நீங்க போறீங்க. 2026 ஜீவனா இருக்கிறதும் சாகிறதும் எங்க இருக்குன்னா நீங்க யாரோடு ஒட்டி கொண்டு இருக்கிறீங்க என்பதை வைத்துத்தான். நீங்க என்னதான் தலைக்கீழா நின்று தண்ணி குடிச்சு கிறிஸ்தவ வழிபாடுகளை செஞ்சு மதத்தின் அடிப்படையிலான காரியங்களை செஞ்சாலும் 2027 வரும்போது 2026 இதே டிசம்பர்ல எப்படி இருந்தோமோ அதை காட்டில ஒண்ணு இப்படி இருப்போம், இல்ல மோசமா இருப்போம். ஏன்னா வேற யாரோடய ஒட்டி கொண்டிருக்கான். அவங்க பண்ணித்தவட்ட கூட சாப்பிட விட மாட்டாங்க. அந்த நிலைதான். ஆனா நம்ம அப்பாவை அறியும் போது 2026 அடுத்த டிசம்பர் இந்த திகதியில நீங்க அவருக்கு வாரிசுனா இப்படிதான் வாழ முடியும் என்றதை வாழ்ந்து காட்டுவீங்க, வாழ்ந்திருப்பீங்க. சொல்லட்டா மிச்சத்தை? அவன் சொல்றான், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், ஏன்னா முதல்ல புறப்பட்டு தூரதேசத்துக்கு வந்தான், இப்ப எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, இந்த தகப்பனே தெரியுதா? இயேசு சொல்றாரு, ஒரே தகப்பன், பச்சேடா, ஒரே தகப்பன், அவர்கிட்ட வாங்க. பாச்சர் அவர்கிட்ட வந்து சொல்றான், உமக்கு முன்பாக, பரத்துக்கும் விரோதமாக உமக்கு முன்பதாகவும் பாவம் செய்தேன். பாவம்னா என்னன்னு நாங்க சொல்றோம், இந்த மாமிசத்தின் கிரியைகள் பாவம்னு சொல்லல. இதெல்லாம் பாவம்னு ஒண்ணு இருக்கு. அது அந்த ரூட்டுடைய ஃப்ரூட் தான் இதெல்லாம் சொல்றோம். அந்த வேருடைய கனிகள், இத பாவம்னு சொல்லல. பாவம் என்பது என்னன்னா, இவன் வாழ்க்கையில என்னது, அப்பாவை வைத்து பார்க்க வேண்டிய இடத்துல, அப்பாவோடு ஒட்டி கொள்ள வேண்டிய இடத்துல, அப்பாவை அனுபவித்து அறிந்து வாழ வேண்டிய இடத்துல வேற அப்பாக்களை வச்சிருக்கிறது. Knowing Father is the eternal life, unknowing is the eternal death. பிதாவை இயேசு அறிந்த விதமாய் குமாரத்துவத்தில் அறிவது நித்திய ஜீவன். அந்த அனுபவ பூர்வில் அறியாமல் வாழுவது நித்திய மரணம். அது மரணத்துக்கு, நரகத்துக்கு தான் போகணும்னு இல்லை, இங்கேயே அந்த மரணத்தை அனுபவிக்கலாம். நான் சாகிறேன், அதுதான் அவனுடைய மரணம், நித்திய மரணம். நான் சாகிறேன். ஆனா நித்திய ஒரு அன்ப அவன் உணர்ற அளவுக்கு புத்தி தெளித போது அவன் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறான். அப்பா அவகிட்ட ஒட்டி கொள்வதுதான் நித்திய ஜீவன். அப்பாவோடு ஒட்டி கொண்டு வாழ்வதுதான் நித்திய வாழ்க்கை. பாவம் செய்தேன். என்ன பாவம்? இந்த காரியம் இல்ல பாவம் அவன் செஞ்சது. அப்பா, உங்களை வைக்க வேண்டிய இடத்துல நான் வேற விஷயங்களை வச்சுட்டேன்பா, உங்களை அறிய வேண்டிய இடத்துல. அதுதான் பாவம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. ஏன்னா அவன் இருதயத்துல அவன் என்ன நினைக்கிறான்னா, அப்பாவை இன்னும் அவன் சரியா புரிஞ்சு கொள்ளல. அப்பா சரியா புரிஞ்சு கொண்டு தான் என்ன பண்ணிருப்பான், நான் என்ன நிலையில போனாலும் அவர் என்ன மகனா தான் எடுத்துக்கொள்வார். அப்படி சில நேரங்கள்ல நாங்க அப்பா கிட்டத்தான் போறோம், அப்பாவை நோக்கி தான் பயணிக்கிறோம்.
ஆனா அப்பா என்ன எப்படி பார்க்கிறார் என்ற பூரண புரிதல் இல்லை நமக்கு. போற வழியிலேயே நான் ஒரு பலவீனன், நான் ஒரு பாவி, அப்பாட்டே போயிட்டு என்னை பத்தி மோசமா பேசணும்னு தான் போறோம். அப்பாவோடு இல்லாம அந்த உறவை துண்டித்திருந்தாலும் ஒரு நிலையில தான் இருக்கும். ஃபாதர் அறிகிற பயணத்துல நான் போறேன் அப்படின்னு போகும்போது கூட நான் சொல்றேன், அப்பாவை முழுவதுமாய் அறிந்த ஒரு குமாரனாக இவன் வெளியே, அவன் இருதயம் இருக்கல, மனது இருக்கல. அதே மாதிரி நமக்கும் இருக்கும். அப்பாவை தெரிஞ்சு புத்தி தெளிஞ்சு பயணிப்போம். ஆனா சில இடங்கள்ல நாம நம்மள வேலைக்காரனாவே நினைச்சிட்டு தான் போய் அப்பாட்ட பேசுவோம். ஆனா அப்பா அப்படி பார்க்கலையே. அது அப்பாவின் மனது இல்ல. உன் சிந்தனையில அப்பாவுக்கு சத்துருவாய் நீ இருக்கிறபடினால் நீ தூரமா இருக்கிறாய். அப்பா உன்கிட்ட சொன்னாரா நீ மகன் இல்லைன்னு? ஏன் இருதயத்துல நிறைய இடங்கள்ல அப்பாவை நோக்கிய பயணம் பண்ணாலும், குமாரத்துவ பயணம் பண்ணாலும், சில இடங்கள்ல நான் என்னை அவருக்கு முன்பதாக போய் நிற்கும் போது நான் வேலைக்காரன மாதிரி தான் உணர்றேன். அது ஒத்துக்கொள்றீங்களா? அப்பதான் எல்லாம் கேட்கறாங்க, இந்த ஜேர்னிக்கு வந்தா ஏன் இன்னும் நாங்க முழுமை பெறல, ஏன் எங்களுக்கு இன்னும் காயம் இருக்கு, ஏன் எங்களுக்கு வேதனை இருக்கு, ஏன் நாங்க இப்படி இருக்கோம்? அப்பாவை நோக்கிய பயணம் போறீங்க, ஆனா போற வழியில அப்பா என்ன உங்களை குறிச்சு பாக்குறாருன்னு உணராம நீங்க உங்களை குறிச்சு நீங்க பார்த்துட்டு போற கதை தான் அது. கமான், புரியுதா? சரியானவங்களோட தான் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்பதான் நான் சொல்ல வர அந்த பாயிண்ட், எனக்கு குமாரன் என்ன பண்றான் எது பண்றான்னு காட்டிலும் அப்பா என்ன பண்றான்னு சொல்லதான் ரொம்ப விருப்பமா இருக்கு. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தங்கள் செய்தார். முத்தம் இல்ல, முத்தங்கள் செய்தார். இந்த 5 விஷயம் நடக்குது. இந்த 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருக்க உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லுங்க என்னென்னு. அஞ்சு விஷயம். கண்ணை மூடி சொல்லுங்க பாப்போம். கண்ணை மூடிட்டு அதை சொல்லுங்க. அப்பா கண்டார் அவனை, மகனை கண்டார், மனதுருகினார், அவனை நோக்கி ஓடினார், கழுத்தை கட்டி பிடித்தார், ஓயாமல் முத்தம் செய்தார். திரும்ப ஒருக்கா நீங்க சொல்லுங்க. எத்தனை முறை இந்த வாக்கியம் வாசிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நிப்பாட்டி கொஞ்சம் பார்ப்போம். இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட இந்த கட்டி அணைத்துன்னு இருக்குல்ல, கழுத்தை கட்டி, அதுக்கு upon இங்கிலீஷ்ல வந்திருக்கும். இதெல்லாம் சேர்த்து upon. அந்த இடத்துல வந்த வேர்டு என்னன்னா எபிபிட்டோ. எபிபிட்டோ. புதிய ஏற்பாட்டுல மட்டும் இந்த எபிபிட்டோ என்ற வேர்ட் 14 முறை வந்திருக்கு. எத்தனை முறையா? 14 முறை. இந்த எபி என்பதுனா என்னன்னா upon. அதுக்குள்ள 5 விஷயம் இருக்கு. என்ன 5 விஷயம்? கண்டு பாசத்தோடு பார்க்கிறது, பாசத்தோடு மனதுருகிறது, அன்போடு ஓடுறது, அன்போடு கழுத்தை கட்டி அணைத்து, அன்போடு விடாது முத்தம் மழை பொழிவது. அப்போ இப்ப நீங்க என்கிட்ட 2 வாக்கியம் வாசிக்க போறீங்க. ஒண்ணு அப்போஸ்தலர் 10:44. இந்த 2 வசனம் தான் கடைசி வசனங்க. அப்போஸ்தலர் 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இதுதான் இந்த 20வது வாக்கியம்.
எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்குனார்னு வேதம் சொல்லுதோ, அப்போஸ்தலர் 2 இருக்குல்ல, எடுக்காதீங்க. அவர் வந்திறங்கி, அங்கேயும் இந்த பதம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் வாரது ஒரு ரிச்சுவலா, ஒரு மத ரீதியா அப்படி ஏதோ ஒண்ணு பண்றது மாத்திரம் இல்ல, அது கிடையாது. அந்நிய பாஷை பேசுறது இருக்கு, நாம பேசுறோம். ஆனா ரிலிஜியஸ் வைஸ் இல்ல, ஒரு ரிச்சுவல் இல்ல. பரிசுத்த ஆவியை மேல இறங்கினார் அப்படின்னு சொல்லும் போது என் ஆவியிலே நிறைந்து என்பது என்னன்னா, அவர் கண் நோக்குவதை என் கண்கள் பார்க்கிறது, அவர் என்னை மேல் மனதுருகிறதை நான் உணர்கிறேன், என்னை நோக்கி அவர் ஓடி வருகிறார், அது மாதிரி எனக்குள்ளாக அவர் கிரியை செய்கிறார், என்னை நோக்கி அவர் பார்வதற்கு கட்டி அணைக்கிறார், ஓயாமல் முத்தம் செய்கிறார். பரிசுத்த ஆவி இறங்கினார். இந்த அப்போஸ்தலர் 11:15 இருக்கா, வாசிங்களேன். நாங்க பரிசுத்த ஆவி இறங்குகிறார் இறங்குகிறார் இறங்குகிறார். எங்க இறங்குகிறார்? என்ன நடக்கிறது? நோ நோ நோ. இந்த பரிசுத்த ஆவி இறங்குறத தான் இயேசு இந்த இடத்துல 20 இந்த உவமையில இப்படி சொல்றாரு, காத்திருங்கள், அப்பொழுது ஒரு உன்னத பலன் வரும். இந்த 20 அவன் மேல, அவனுக்கு புத்தி கெட்டாத ஒரு உன்னத பலன் அவன் மேல இறங்குது. உன்னத பலன் உங்க மேல இறங்கும் போது 2 விஷயம், வாசிமாத. நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். புரியுதா? அப்பா முத்தம் கொடுக்கும் போது நாம அப்படி பண்ற மாதிரி அப்படின்னு நாங்க ஏன் பண்றோம்னா, அப்பா முத்தம் கொடுக்கிறாரு, ஜிகி ஜிகி பேங் பேங் பண்றாரு. ஆதியிலே இறங்கினது போலவே நான் பேச தொடங்கின போது அவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியின் நிறைவென்பது இதுதான். அவன் அவங்க அப்பாவோடு ஒட்டி கொள்ளாமல் வேறொரு அப்பாவோடு ஒட்டி கொள்ளும் போது இந்த 5 நிலைகள் ஆப்போசிட்டா அவனுக்கு இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லுங்க, அவர் நோக்குவதை, நோக்கிறதுக்கு நோக்காதது என்னது? மறைக்கப்பட்ட உணர்வு, ஒரு உணர்வுல இருக்கு. மனதுருக்கத்துக்கு என்ன? அவர் என் மேல், அவருடைய இருதயம் கடினமா இருக்கு என்ற உணர்வு. எனக்கு வாய்ப்பில்ல அவரை நெருங்க. ஓடுவதற்கு என்னன்னா, என்ன தேவகுமாரா நினைச்சிருங்க அப்படின்னு அவர் என்னை விட்டு பிரிந்துட்டாரு, என்னை கைவிட்டுட்டாரு, என்னை விலகிட்டாரு. கட்டி அணைப்பதற்கு என்னன்னா, என்ன எதிரானது நீங்க சொல்லுவீங்க? கழுத்தை கட்டி அணைப்பதற்கு என்னன்னா, ஹக்குக்கு பதிலா என்ன சொல்லுவோம்? சும்மா கட்டி அணைப்பில்ல, கழுத்தை கட்டி பிடிச்சாராம். எப்போ அவன் மேல அப்படியே விழுகிறாரு, அப்படியே ஊற்றுறாரு அன்ப. கழுத்தை கட்டி பிடிப்பதற்கு பதிலா என்ன சொல்லுவோம்? என்ன உதைச்சு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுனாரு. அங்க ஞாபகம் இருக்கா? ஆதாம் ஏவாள் அவர் தோட்டத்தை விட்டு அனுப்பினோன்னா அவர் எங்களை துரத்தி அப்படின்னு சொல்லுவோம். 5வது என்ன? முத்தம் கொடுத்தார். நமக்கு என்னன்னா, என்னை குற்றப்படுத்துகிறார். இந்த 5ம் அப்பாவோடு ஒட்டி கொள்ளாமல் இருக்கும் போது அவன் இருந்த வாழ்வியல் முறை, மனநிலை. அவன் அப்பா கிட்ட ஒட்டி கொள்றான். அதாவது உங்கள் தகப்பனோடு ஒட்டி கொள்ளுங்கள் என்று நான் பேசுகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த நிறைவை நீங்க அனுபவிக்கும் போது இதுதான் நடக்குது. தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? பேரு காலம் நேரம் சொல்லுவதா? இல்லை. தீர்க்க தரிசனம் என்பது இதுதான். அவன் அடையாளத்திலே அவன் மகிழ்ந்து களி கூறுவது, அப்பாவின் முத்தத்தினால், கட்டி அணைப்பினால். ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் பிதா நமக்கு கொடுக்கிற முத்தங்கள். இப்ப இவன் என்ன பண்றானா, இப்ப ஷெப்பர்டாதான் இருப்பான், நிச்சயம் ஆடுகளை மேய்ப்பான். நாளைய தினத்தை குறிச்சு கவலைப்பட மாட்டான், தவட சாப்பிடணும்னு நினைக்க மாட்டான். ஏன்னா வேலைக்காரனுக்கே போஜனம். அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா அவனை அலங்கரித்து அவனுக்கு எப்படி போஷை கொளுத்த கன்றுக்குட்டியை அடிச்சு கொடுக்கிறாரு, அங்க பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிறான். அப்பாவை கட்டிப்பிடிங்க. எல்லா சூழ்நிலைகள்லையும் நீங்க உடனே நின்று யோசிக்க வேண்டியது, புத்தி தெளிந்திருக்க. நான் நிறைய இடங்கள்ல நமக்கு புத்தி தெளியணும். பரிசுத்த ஆவி இறங்கினார், பரிசுத்த ஆவி இறங்கினார், பரிசுத்த ஆவி இறங்கின போது, பரிசுத்த ஆவி இறங்கின போது
நம்முடைய இருதயங்களில் பிதா தம்முடைய அன்பை ஊற்றி இருக்கிறார். ஆவில் நிறைந்துனா என்னது? பக்தி விருத்தி அடைதல்னா என்னது? இதுதான் பக்தி விருத்தி அடைதல். நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல புத்தி தெரியாம இருக்கீங்க, ஏதோ ஒரு இடத்துல நீங்க நான் சாகுறேன்னு இருக்கீங்க, ஆவியில நீங்க எடிஃபைங் ஆகுறீங்க. பக்தி விருத்தி அடையும் போது இந்த தகப்பனின் இந்த எப்பிபிட்டோ, எப்பின்னு சொன்னேன்ல, எப்பா எப்பி, இந்த நிலையை நீங்க அனுபவிக்கிறீங்க. எப்பான், அவர் உங்கள் மீது இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். நான் இப்ப பேசும்போது எனக்குள் இருந்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்காரு. பரிசுத்தாவின் நிறைவு என்பது வேற மாதிரி நினைக்காதீங்க. அது பிதாவின் ஒரு பிதா நமக்கு தகப்பனாக நம்மளை சூழ்ந்து காட்டுற ஒரு உன்னத அனுபவம். ஆனாதான் நான் என் ஷர்மிட்ட நேற்று இதை பேசும்போது சொல்றேன், என் சொந்த பிள்ளைகள் பரிசுத்தாவின் நிறைவை எப்பொழுதும் அனுபவிப்பதற்கு அவருடைய சாயலாக என்ன படைத்து அவருடைய நிஜமான தகப்பன், மாடல் தகப்பனா என்ன வச்சு நான் எப்பெல்லாம் என் பிள்ளைய கழுத்தை கட்டி பிடிக்கிறானோ, எப்பெல்லாம் அவளை நோக்கி பார்க்கிறானோ, ஓடுறேன்னா, அவளுக்கு முத்தம் செய்யறானோ, அப்பெல்லாம் அவ பரிசுத்தாவின் நிறைவை அனுபவிக்கிறான். அந்த நிறைவு என்னன்னா பிதாவின் அரவணைப்பு. அதுல இயேசு வாழ்ந்த மாதிரியான ஒரு நிறைவு, வாழ்ந்தது போலான ஒரு நிறைவு. இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம், பட் இன்னைக்கு இது போதும். 30ஆம் தேதி நாங்க வேற பார்க்கலாம். இன்னைக்கு நான் உங்க கூட பேசின செய்தி என்னன்னா, இப்ப சொல்லுங்க, 23:9 வாசிமா. பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவா இருக்கிறார். இந்த வசனத்துல இனிமே உங்களுக்கு இளையகுமாரன் சம்பவத்தை நீங்க வச்சு பார்க்கலாம். அவன் பூமியில பிதான்னு சொல்லி சிலரை வச்சு இருந்ததுனால அவனுக்கு என்ன முகம் கொடுத்தா என்ன நடந்துச்சு, அவங்க கூட ஒட்டிக்கொண்ட அட்டாச்டுன்னு இருக்கு. பட் உங்க நிஜமான தகப்பன் பரலோகத்தில் இருக்கிற அவர் ஒருவரே அப்படின்னா உங்க பிதா கிட்ட நீங்க அட்டாச் ஆகும்போது, ஒட்டி கொள்ளும் போது நீங்க வாரிசா உணரப்படுறீங்க. இந்த வசனத்தை நீ வாசிக்கும் போது உங்களுக்கு பைபிள் எல்லாம் ஜீசஸ் எங்க உங்கள் பிதான்னு சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நீங்க பர்சனலைஸ் பண்ணணும். ஏங்க எப்ப பார்த்தாலும் பிதாவை பத்தியே சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒரு சாதாரண பிள்ளைக்கு அப்பானா யாருன்னு தெரியா, அப்பாவை பார்த்தது இல்ல, அந்த பிள்ளை முன்னாடி சர்நேமே இல்லாட்டி அந்த பிள்ளை அனாதை. அது அனாதை மாதிரிதான் வாழும். எவ்வளவுக்கு எவ்வளவு நான் உங்க அப்பாவை உங்களுக்கு காட்டுறேனோ அவ்வளவா இந்த பூமியில நீங்க அப்பாவோட வாரிசா வாழுவீங்க. உங்க அப்பாவை அறியறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நித்திய வாழ்க்கை, நித்திய ஜீவன். அவரை அறியும் போது அவருடைய பண்புகளும் செயற்பாடுகளும் உங்களில் இருந்து வெளிப்படும். இந்த அனாதையாய் காயப்பட்ட இந்த உலகம், மக்கள், மானிடருக்கு, யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஒரு தகப்பன் இருக்கிறார் என்பது உங்க மூலமாகவும் என் மூலமாகவும் தான் வெளிப்படணும். அதுக்குதான் சர்வ சிருஷ்டியும் கற்ப வேதனைப்படுது, குமாரர்களை பெற்றெடுக்கணும். இப்ப நான் பேசும்போது குமாரர்கள் பெற்றெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்படிதான் தகப்பனற்ற உலகம் சுகமாக்கப்படும். நிறைய நேரங்கள்ல அது உங்க தப்புன்னு நான் உங்களை ஒரு நாளும் குற்றப்படுத்தல. உங்க லைஃப்ல நிறைய பேர் ஆதாரமா அப்பாவா வச்சுட்டீங்க, தாங்குபவரா, அஸ்திபாரமா. அதனால நான் சாகுறேன், பண்ணி சாப்பாடு எனக்கு கிடைக்குமா, பண்ணிகளுக்கு மேய்ப்பனா இருக்கிறோம். ஆனா என் அப்பா அஸ்திபாரம் தாங்கிறவர் இயேசு அறிந்த விதமா நான் அறியும் போது நான் சாகல்ல, நான் சாவாமல் பிழைத்திருந்த அவருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். வேலைக்காரனுக்கே விருந்து, எனக்கோ அப்ப திருவிருந்து அப்படின்னு சொல்லி வாழ முடியும். இன்றைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, உங்க வாழ்க்கைய இது பிளஸடா இருக்கு அப்படின்னா இதை நீங்க மற்றவங்களுக்கு கொண்டு போங்க. அதே மாதிரி மினிஸ்ட்ரிக்கு கொடுக்குறவங்க மினிஸ்ட்ரிக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், இல்லாட்டி அந்த நம்பர்ல கேளுங்க. பர்சனலா எங்களுக்கு கொடுக்க நினைக்கிறவங்க, இந்த கிருபையில நான் பங்கெடுக்க விரும்புறேன் நீங்க அப்படின்னு, நான் இன்னைக்கு பேசின விஷயத்துல நானும் பங்கெடுக்க விரும்புறேன்னா உங்ககிட்ட இருக்கிற இது வரைக்கும் கொடுக்காத அளவுக்கு எது பெஸ்டா கொடுக்க தோணுதோ அதை கொடுங்க. ஏன் நான் இதை சொல்லும் போது கூட உணர்றேன்னா, நான் நல்லா இருக்கேன், உங்களை புத்தி தெளிய வைக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு இந்த செய்தியின்படி நான் நினைக்கிறேன்.
நான் நேற்று கொடுத்துட்டேனே, போன மாதம் கொடுத்தேனே. அயன் ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறா. அது ஒரு கவலை தான். ஐயோ இதை வச்சிடணும், நாளைக்கு கொடுக்கக்கூடாது, அதுவும் ஒரு கவலை தான். பயப்படாதீங்க. எவ்வளவு இருக்கோ என்ன இருக்கோ கொடுங்க. எனக்கு கொடுக்கணும் என்பதில் இந்த பக்கம் கொடுக்கலாம், ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கணும்னா அந்த பக்கமும் நீங்க கொடுத்துக்கலாம். ஃபைனலி பர்சனல் அக்கௌண்ட்னா உங்களுக்கு தெரியும், ஃபாரின்ல இருக்கவங்க ஃபாரின் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாமே நீங்க அபார்ட் நம்பருக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கேட்டீங்க. தேங்க்யூ. இந்த மீடியா ஒர்க் எல்லாம் நல்லா டைம் எடுத்து பண்ண. இப்போதைக்கு மீடியா ஹெட்டா ஜூட் தான் இருக்காரு. அவருக்கு கீழே 3 பேர் ஒர்க் பண்றாங்க. அதாவது நமக்கு ஒரு நல்ல ஒரு 3 lakhsக்கு மேல ஒரு லேப் வாங்கணும். அதை தவிர்த்து ஒரு 10 lakhsக்கு சில எக்யூப்மெண்ட் வாங்கணும். இதெல்லாம் நினைச்சு வச்சிருக்கோம். யாருக்கு அதுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா நீங்க மீடியா அபார்ட் மினிஸ்ட்ரி மீடியான்னு கொடுத்து நீங்க அதை கூட நீங்க அக்கௌண்ட்ல போடலாம்.